இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2014ஆம் ஆண்டு முதல் இந்தியா முன்னெப்போதும் இல்லாத ராணுவ நவீனமயமாக்கலை தொடங்கியது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு வடிவமைத்திருக்கும் பாதுகாப்பு துறையின் நவீனமயமாக்கல் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. 2016இல் ஹெலிகாப்டர் தயாரிப்பு தொழிற்சாலை அடிக்கல் நாட்டு விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி, மேக் இன் இந்தியா திட்டத்தின் முதுகெலும்பே ஆயுத உற்பத்திதான் என தெரிவித்தார். மேலும் இனி எந்த ஒரு ஆயுத கொள்முதலுக்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டாலும் இந்தியாவில் தயாரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்த பின்னரே அதற்கான பணிகளை செய்ய அனுமதி அளிக்கப்படும் என்ற உத்தரவிடப்பட்டுள்ளதாக அறிவித்தார். 2021ஆம் ஆண்டில் இந்தியாவை ஒரு இராணுவ தொழில்துறை சக்தியாக மாற்ற வடிவமைக்கப்பட்ட 20 சீர்திருத்தங்கள் கொண்ட ஒரு சிறு நூலை மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டிருந்தார். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு உத்திகள் மற்றும் கோட்பாடுகளை தயாரிப்பதற்காக 2018இல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரின் தலைமையில் பாதுகாப்பு திட்டமிடல் குழு அமைக்கப்பட்டது. ஆத்ம நிர்பர் பாரத் மூலம் 500க்கும் மேற்பட்ட மிகவும் சிக்கலான ஆயுத அமைப்புகள், சென்சார்கள், வெடிமருந்துகள் மற்றும் பிற பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க பரிந்துரை செய்யப்பட்டன. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுத உற்பத்தியை ஊக்குவிக்கவும் ஆயுத ஏற்றுமதி வருவாயை அதிகரிக்கவும் 2033ஆம் ஆண்டுக்குள் $100 பில்லியன் மதிப்புள்ள புதிய உள்நாட்டு இராணுவ தளவாட ஒப்பந்தங்களையும் மேற்கொள்ள மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளார். இந்திய கடற்படையில் இந்த ஆண்டுக்குள் 10 புதிய போர்க்கப்பல்கள் இணைக்கப்பட உள்ளன. மேலும் அணுசக்தி போர்க்கப்பல்கள் உட்பட 17 போர்க்கப்பல்கள், 9 நீர்மூழ்கி கப்பல்கள் விரைவில் சேர்க்கப்பட உள்ளன. விமானப்படையை பொறுத்தவரை பிரம்மோஸ் ஏவுகணையை விட 3 மடங்கு சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை இந்தியா தயாரித்து வருகிறது. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், அடுத்த தலைமுறை பிரம்மோஸ், புதிய ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகள் என விமானப்படைக்காக பல திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன. குறிப்பாக இன்னும் 2 ஆண்டுகளில் இந்தியாவின் முதல் 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் விமானம் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் 2035ஆம் ஆண்டுக்குள் குறைந்தது 120 விமானங்கள் தயாரிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் 75 உயரமான போலி செயற்கைக்கோள்கள், 150 ஸ்டெல்த் பாம்பர் ட்ரோன்கள் உள்ளிட்ட பல மேம்பட்ட ஆயுதங்கள் சேர்க்கப்பட இருக்கின்றன. இந்திய விமானப்படை தனது போர் விமானங்களுக்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பன் என்ற நவீன ஆயுதத்தை விரைவில் பெறும் என்றும் கூறப்படுகிறது. T-72, T-90 ஆகிய பீரங்கிகளை ஒன்றிணைத்து ஒரு புதிய பீரங்கியை இந்தியா உருவாக்கியிருக்கிறது. மேலும் ரஷ்யா தனது அடுத்த தலைமுறை T-14 அர்மாட்டா பீரங்கியின் மேம்பட்ட மாடலை இந்தியாவில் தயாரிக்க ஒப்பந்தம் செய்திருக்கிறது. 2027 முதல் இந்த பீரங்கிகள் பயன்பாட்டிற்கு வரும் என்று கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 1800 எதிர்கால பீரங்கிகள், மலைப்போருக்காக 400 லகு ரக பீரங்கிகள், 50,000 பீரங்கி எதிர்ப்பு வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் 700க்கும் மேற்பட்ட ரோபோ எதிர் IED அமைப்புகளையும் இந்திய இராணுவத்தில் சேர்க்க இருக்கிறார்கள். உலகில் 4வது பெரிய இராணுவமாக விளங்கும் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு தனது இராணுவ பலத்தை அதிகரித்து வருகிறது. பயங்கரவாதத்திற்கு எதிரான தனது போரை தீவிரமாக்க இந்தியா தயாராக உள்ளது என்பதையும், எந்த ஒரு அவசர நிலைக்கும் தன்னை பலப்படுத்திக் கொள்கிறது என்றும் பாதுகாப்பு வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.